சரி, அடுத்தது 7வது கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வி. அலுமினிய தகடு ஒன்று வெட்டப்பட்டுள்ள டி வட்டத்தையுடைய வட்டத்துவாரம் ஒன்றை ஏகாடும். டி வட்டத்தையுடைய அலுமினிய தகடம் ஒன்றும் சுழிவாடி வளைக்கப்பட்ட அலுமினியம் கொண்டு சி காட்டுகின்றது. தரப்பட்ட வெப்ப மாற்றங்களுக்கு ஏபிசிடி உள்ள ஒத்தது என்னென்ன மாதிரி கட்டி. அலுமினிய தகடு வட்டம் ஒன்று சரியா, எல்லாம் திண்மம். சரியா, இதே நீங்கள் அலுமினிய தகடு ஓட்டையை போட்டு இது அப்படியே வெட்டிக்காங்க, நீங்கள் வச்சுக்கலாம். வட்டிக்கான் இதுவும் அலுமினியம் தான், இதுவும் அலுமினியம் தான். அது அலுமினியத்தை வட்டிக்கான வச்சுக்கு இதுவும் அலுமினியம் தான். சரியா, இன்னும் ஒருத்தவங்க நின்று அலுமினியத்தை செஞ்சுக்காங்கண்டா சுருளை அப்படி வச்சுக்காங்க, இப்படி செஞ்சுக்காங்க, சுற்றிக்காங்க, இப்படி சுருளாக வச்சுட்டு. சரியா, அப்போ எல்லாமே அலுமினியம் தான். எல்லாமே அலுமினியம் சொன்னா எல்லாத்தின் ஏகபரிமாண விரியத்தின் எப்படி சமனரி. அப்போ இதனுடைய ஏகபரிமாணம் அல்ஃபான்னு சொன்னா இதனுடைய அல்ஃபா தான், இதனை என்ன செய்ய போகுது, அல்ஃபா தான் இங்கே போகுது. சரியா, என்ன கேள்வின்னு சொன்னால் இந்த விட்டம் எல்லாத்துக்கும் பாருங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரே அளவாக தான் விட்டம் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஆரம்ப விட்டம் சமனாக இருக்க போகுது. இப்போ கேள்வி எல்லாத்தையும் டீட்டா பாகசி எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறாங்க மொத்தமாக, எல்லாத்தையும் 3 பேரையும் என்ன செய்ய போகிறாங்க, அப்படியே 3 பேரையும் மொத்தமாக எடுத்து டீட்டா பாகசி ஏற்ற போகிறாங்க. ஒரு 50 பாகசிக்கு ஏற்றினா இதுக்கு 50 பாகசிக்கு ஏற்ற போகிறாங்க, இவரையும் அதே மாதிரி 50 பாகசிக்கு அதையும் என்ன செய்ய போகிறாங்க, அதே மாதிரி 50 பாகசி தனித்தவங்க ஏற்ற போகிறாங்க. ஏற்றினா இந்த விட்டத்தில் வர மாற்றம் இருக்கிற எவ்வளவு, டெல்டா டீட்டா எல்லாத்துக்குமே பிடிக்க மாட்டாங்க. வெளியே கட்டிடி விட்டம் மண்டை என்ன நீளம். அப்போ நீளம் மண்டை நம்ம என்ன பாய்ப்போம், டெல்டா எல் சாமன் எல் நோட் அல்ஃபா டீட்டா பாய்ப்போம். அப்போ விட்டம் மண்டை அது நீளம் தானே. அப்போ டெல்டா டி எல் நோட்டுண்டா ஆரம்ப விட்டம் டி நோட் நல்லா அல்ஃபா டீட்டா இப்படி சமன்பாடு மாறப்போகுது. அது நீளம் தான் கிட்டத்தட்ட. இதர விட்டம் எல்லாத்துக்கும் ஆரம்ப விட்டம் பிடிக்கும் சமனாரிக்கு, எல்லாத்தின் அல்ஃபாவும் சமனாரிக்கு, எல்லாத்துக்கும் ஒரே டீட்டா அளவு எடுத்துறாங்க அப்படின்டா எல்லாத்திர டெல்டா டியும் பிடிக்கும் சமனாரிக்கு. இதன் எல்லாத்துக்கும் பிற டெல்டா டிஏ டெல்டா டி டிபி டெல்டா டி சின்னு சொன்னால் எல்லாத்திரையும் விட்டத்தில் வந்து மாற்றம் பிடிக்கணும் சமனாரிக்கணும்னு சொன்னால் 4th ஆன்சர் வந்துருக்கு. நீங்கள் கேட்கலாம் என்ன வடிவம் மாறுது, எப்படி மாறுது, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், நான் இதை கொண்டு இதுக்குள்ளே வச்சு யோசிங்க. அப்படி யோசிச்சு என்ன நடக்கும், இந்த விரிவடைஞ்சு எவ்வளோதுக்கு போகுதோ அதை வந்து விரிவடையும் நிற்கணும். அப்போ இதுக்கு சமனரிக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இது விரிவாடத்தை யோசிக்கணும்னா ஃபுல்லாக என்ன செய்யுங்க, இப்போ திண்மம் பிரிக்க மாதிரி ஃபுல்லாக நிறைய போட்டு யோசிச்சு பாருங்கள். இதே ஒரு வட்டத்தட்டன்னு செய்யுங்க, அப்படி நிறைய போட்டு ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே திண்மம் இல்லையே, அதை ஃபுல்லாக நிறைய யோசிக்கலாம் இல்லையே. நான் ஏற்கனவே சொல்லிங்க இப்படி ஒரு வட்டத்தட்டு இருக்கலாம்னு சொன்னால் இது எவ்வளோ விரிவாடையம்னு காணும்னா இந்த வட்டத்தட்டு தனி எடுக்கலாம், இதுக்குள்ளே கொண்டு வச்சு யோசிக்கலாம். அதுக்கு வச்சு யோசிக்கலாம், நோட்டில் போட்டு வேண்டி தண்ணிக்கும். அதே சுருள் வடிவமாக இருந்தால் என்ன, அதை ஃபுல்லாக நிரப்புங்க, அதையும் வட்டத்தட்டு மாதிரி யோசிச்சு இதை மாதிரி மாற்றணும். இது மாதிரி வட்டத்தட்டை மாற்றினா இதுக்கு அதே மாதிரி கான்செப்ட் தான் வரப்பு, யோசிக்க தேவையில்லை. இந்த குறுக்கு வெட்டு பெற மாறுகள் அதுகளையும் செய்யாது தங்க இப்படி நோட்டில் பார்த்தானே அதுகள் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வரப்போகுது. சொல்லுங்க, அப்படியே தாம்பட்டிக்கு அந்த இன்றைக்கி வச்சுருக்கி. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையை போட்டு சுருளாக்கி எடுத்த மாதிரி வரப்போகுது. அப்போ தெளிவு இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரி தான் நீளப்போகுது, இப்படி பார்த்து தானே. அப்போ எல்லாத்துக்கும் ஆரம்ப விட்டம் சமனாக இருந்தால் இல்லை அலுமினியம் சமனாக இருந்தால் என்ன செய்ய போகுது, எல்லாத்துக்கும் டெல்டா டி சமனாக வரப்போகுது. 7ஆவதுக்கு 4th ஆன்சர் வரும். ஏதாவது வழங்காட்டி அங்கே கேள்வின்னு போட்டு நீ கட்டாயம் மேட்ச் போடுங்க. இந்த கேள்வியில் இந்த 7ஆவது கேள்வி வழங்காட்டி 7ஆவது கேள்வி வழங்கலை, அதை வழங்கப்படுத்துங்க. சின்ன அடுத்த கிளாஸில் அதை வழங்கப்படுத்துவேன். இல்லாட்டி அதை போய்ச்சி போடுவேன், ஏதோ ஒன்று செஞ்சு வழங்கப்படுத்துவேன். டவுட்டை மட்டும் வச்சுக்கணும், டவுட்டு நான் மார்க் பண்ணி வச்சு கட்டாயம் செய்யணும், கேட்க வேலையை வச்சுக்கணும் வழங்குவேன். இந்த ரெக்கார்டை ஆது பார்த்தாலும் கேட்குறாங்க, இந்த கிளாஸுக்கு வந்து டவுட் கேட்கணும் இந்த அவசியம் இல்லை வழங்குது. இருந்தாலும் இந்த ரெக்கார்டை பார்க்க ஆக்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எந்த நம்பர் முன்னாடி தானே அந்த நம்பருக்கு மேட்ச் போட்டு கேட்குதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பாடத்துக்கு வரால் மட்டும்தானே டவுட் கேட்கணும், அப்படி இப்படிலாம் சரி இல்லை. என்ன டவுட் இருந்தாலும் கட்டாயம் கேட்டு கிளியர் பண்ணிவிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 8ஆவது வேலைக்கு வாங்க.
பெரிய அலுமினிய தாடு ஒன்று 1 சென்டிமீட்டர் ஸ்கியா பரப்பளவு சதுரத்துவாரம் ஒன்றை கொண்டுள்ளது. அலுமினியத்தின் ஏகபரிமாண விரிகை திறன் 25,000 வெப்பம் 20 துவாரத்தின் பரப்பளவு எவ்வளோ ஒன்று மாதிரி கட்டி கட்டிட்டீங்க. சரி, 8வது தான். சில டைமில் விளங்கப்படுத்தக்குள்ள கூட்டல் கழித்தல் இல்லாட்டி வாசிக்கிறதுல கொலைகள் வந்தால் கொஞ்சம் மிஸ்டேக்குகள் வரும் விளங்குது, அதுகளை சுட்டி காட்டுங்க விளங்குது. அதுமாதிரி கூட அடுத்த கிளாஸில் சம்டைம்ஸ் சுருக்கெல்லாம் கொலை விட்டுவேன், அது கன்செப்ட் விளங்கப்படுறதுக்குள்ளே கொலையாக போயிருக்கேன். இப்போ அதுகளில் என்ன செய்யுங்க, இப்போ இந்த சுருக்கள் நான் சம்டைம்ஸ் சுருக்கல் சின்ன சுருக்கள் வந்துருக்கும். அடுத்த கிளாஸில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மேய்ச்ச போனால் என்ன செய்வேன், அது அடுத்த கிளாஸில் அதை இப்படி இல்லை இப்படி மாற்றுங்கன்னு செய்வேன், அது சொல்லி விடுவோம் விளங்குது. அதுகளை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. 8வது பெரிய அலுமினிய தாடு ஒன்று சரி, பெரிய அலுமினிய தாடு ஒன்று போகுது சரியா. அதில் வந்துட்டு ஒரு துளை ஒன்று இருக்கான், அது ஓட்டை ஒன்று இருக்கும். அது ஓட்டையை போட்டு என்ன வைக்கணும் வைப்பேன், இது அந்த ஓட்டை என்ன வைப்பேன் சரியா. என்னுடைய பரப்பு வந்து செல்லப்படுது சொன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கியான மாதிரி செல்லப்படுது. பரப்பு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் ஸ்கியான மாதிரி கொண்டுள்ள. ஏன் இந்த துவாரம் 1 சென்டிமீட்டர் ஸ்கியார் பரப்புன்னு சொன்னால் அதை வட்டி தான் நாங்கள் வச்சுக்கணும். பரப்பு செய்ய போனால் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் வைக்க போகுது. அலுமினியத்தின் ஏகபரிமாண விரிகை திறன் தந்திருக்கு. வெப்பநிலை 20 பாவசினால் அதிகரிக்க போனால் துவாரத்தின் பரப்போட எவ்வளோ கூடணும் அடி. வெப்பநிலை என்ன செய்ய போகிறாங்கன்னா கூட்ட போகிறாங்க. எவ்வளோ 20 பாவசியில் கூட்ட போகிறாங்க. அப்போ கூட்டினா என்ன செய்யும், வெளிப்பக்கம் தானே விரிவாடையும். அப்போ இந்த ஓட்டையும் இப்படி விரிவாடைஞ்சு கொண்டு வருதானே. அப்போ ஓட்டை விரிவாடைஞ்சு கொண்டு இன்னைக்கு வராண்டே வந்தால் எவ்வளோ இந்த ஓட்டையில் எவ்வளோ அதிகரிப்பு வரும்னா எவ்வளோ அந்த துண்டு அதிகரிக்க போகுது, இன்னைக்கு துண்டு அதிகரிக்க போகுது. இது எவ்வளோன்னு கேட்காங்க. துவாரத்தின் பரப்பளவு துவாரத்தின் பரப்பளவு கட்டி எஞ்சினா இவ்வளவு அதிகரித்து கொண்டு வந்து என்ன செய்யும், இதுவும் அதிகரிக்கும், வெறுமென் செய்வார் பெருசாகி கொண்டு போவார். அப்போ கடைசியாக இவ்வளோ பரப்பும் வெளியால் அதிகரிக்கும், ஓட்டையுமே கொஞ்சம் பெருத்துக்கு வந்து இப்படி வந்திக்க போகுது. அப்போ இறுதியாக வந்த பரப்பளவு எவ்வளோ என்ன செஞ்சாங்க, கேள்வியாக கட்டிக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை அதுக்குள்ளே வச்சுக்காமல் அதை வெட்டி கந்து எல்லாம் உள்ளுக்கான் துண்டு, அது எவ்வளோ பரப்பு அதிகரித்து கொண்டு வந்து இறுதியாக ஒரு பரப்பு கொண்டு வரும் இல்லைவா வந்தா அதே பரப்பு சாமன் அடிக்குமே இருக்காது இருக்கும் தானே. அதுக்கு கொண்டு வச்சு யோசிச்சு அதே மாதிரி தானே வரப்போகுது. அப்போ நாம் ஒரு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் வந்து டெல்டாவியை காணப்போம். அதுக்கு என்ன சமன்பாடு, டெல்டா ஏ காணப்போம். பரப்பில் வந்து மாற்றம். அதுக்கு ஏ நோட் பீட்டா டீட்டா. ஏ நோட் எவ்வளோ ஆரம்ப பரப்பு 1 சென்டிமீட்டர் ஸ்கியார். நீங்கள் சென்டிமீட்டரில் போட்டால் விட என்ன செய்யும், சென்டிமீட்டரில் வரும். பீட்டா சைடில் அல்பா தான் தெரியும். அப்போ பீட்டானா 2 அல்பான்னு எழுதலாம், 2 அல்பான்னு எழுதலாம். அப்போ அல்பாவுக்கு என்ன கொண்டு போய் போடலாமுண்டா 2.5 தர 25 தர 10/6. டீட்டா எவ்வளோன்னு சொன்னால் 20 சொல்லி. டீட்டா எவ்வளோண்டா 20 சொல்லி. 25 2 வைக்கணும் 50, 50 20 வைக்கணும் 100, 50 20 வைக்கணும் 1000. 1000 உண்டா மேலே 10/3 சென்டிமீட்டர் ஸ்கேன். 10/3 0.001 சென்டிமீட்டர் ஸ்கேன் வரப்பு. இது டெல்டா ஏ இருப்பேன். கேள்வி இறுதி பரப்பு தானே. இறுதி பரப்புன்னு மொத்தம் வந்து மொத்த பரப்பையும் கட்டியும் அதுக்கு என்ன செய்யணும், ஆரம்ப பரப்போட டெல்டா ஏ கூட்டினா சரி தானே. ஏனோட எவ்வளவு 1 சென்டிமீட்டர் ஸ்கேர் ப்ளஸ் டெல்டா ஏன்னா ஹண்டி வச்சுக்கோங்க எவ்வளவு 0.001 சென்டிமீட்டர் ஸ்கேர் கூட்டினா 1.001 சென்டிமீட்டர் ஸ்கேன் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துருக்கு. சரி, அப்போ அதை ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டேன் சரியா. அந்த பேஜ் ஃபுல்லாக செஞ்சுட்டேன். நீ அடுத்து வந்துட்டு திரவ விரியை படிக்க வேண்டி கிடக்கு சரியா. அந்த திரவ விரியை படித்து போட்டு மற்ற கேள்வியை பார்த்தோம்னா அந்த ஃபுல் கன்செப்ட் செஞ்சிடும் முடிஞ்சிடும். திரவ விரி பார்த்தோம்னா அடுத்த கிளாஸோட ஃபுல் கன்செப்ட் செஞ்சுட்டு முடிஞ்சிடும். அதுக்கு போகிற என்ன பார்க்கணுமெண்டா வாயு விரியை கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இந்த பழமையாக இந்த கிளாஸ் படிச்சதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் படிக்கிறதுக்கு. என்ன அது 2-3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அவ்வளோதான். அதை படிக்க முடிச்சிட்டோம்னா சரியா.
உங்களுக்கு டெய்லி ரெக்கார்ட் வருமா? எப்படி வருமானுச்சுன்னா உதாரணத்துக்கு போடுவதை ஒரு நாளைக்குள்ளே பார்த்து முடிக்கணும் விளங்குது. அடுத்த ரெக்கமெண்ட் இல்லாமல் ஒவ்வொரு நாள் மீன் செய்யணும், பார்த்து முடியக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ இன்றைக்கு என்ன கிழமைண்டா இன்றைக்கு புதன்கிழமை, இன்றைக்கு நான் அப்லோட் பண்ணுச்சுன்னா நாளைக்கு மாதிரி வரும், ஒவ்வொரு நாளும் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒரு 2 hours இருந்துச்சுன்னா 2 hours உங்களுக்கு ஒதுக்குறது பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரீ இருக்கோ 2 மணி நேரம் அந்த டைம் வச்சுக்கின்னு செய்யுங்க, பார்த்து முடிக்கணும். ஆனால் ஒரு நாள் தான் முடியும். இன்றைக்கு நான் இப்போ இன்றைக்கு இப்போ 8 இருந்து 10 இந்த கிளாஸ் டைம் விளங்க. ஒவ்வொரு நாளும் சரி 8 மணிக்குன்னு செய்யணும். உங்களுக்கு லிங்க் அனுப்பு 8 இருந்து 10 மணிக்குள்ளே இதான் ஷெட்யூல், இதில் பார்த்து முடிக்கணும். அப்போ இன்றைக்கு நான் 8 மணிக்கு போடுவேன்னு நினச்சேன், இன்றைக்கு 8 மணிக்கு இன்றைக்கு 28 மணிக்கு போடுவேன்னு நினச்சேன், இன்றைக்கு 28 மணிக்கு உள்ளுதான் நினச்சின்னா நாளைக்கு 28 மணிக்கு என்ன செஞ்சிடும், அது இருக்கா விளங்கு பைத்து அதுக்குள்ளே பார்க்க இல்லை செஞ்சிடும், பார்த்து முடிச்சிடுவாங்க. அப்போ சரியாக 24 hours, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் 24 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன செய்வோம் உங்களுக்கு 2 hour டைம் எடுத்து என்ன செய்யணும், ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும். சரியா? இன்றைய கிளாஸில் ஏதாவது டவுட் அப்படி என்ன மனுஷன்னா இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, கட்டாயம் மெசேஜை போட்டு டவுட்டை கேளுங்க. ஏதாவது இன்றைக்கி கவரேஜ் ப்ராப்ளம் வரைக்கும் என்னென்ன கவரேஜ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை, நீங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறது. சவுண்ட் என்ன கிளியர் இல்லாட்டின்னு செய்யுங்க, மெசேஜில் தாங்க. சரி, இன்றைக்கு கொஞ்சம் இந்த வியூவை மாற்றிங்க, வியூ வந்து ஆரம்பத்தில் கீழே இருந்து பார்த்த மாதிரி இருந்தது, இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இப்படி நேரடியாக பார்க்க மாதிரி சரியா கொஞ்சம் ஏற்படுத்தி இன்னும் போக அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்திருக்கேன், நம்ம இப்போ நான் யூடியூப் வந்திருக்கேன். நீ போக என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த ஒயிட் போர்டு கொஞ்சம் மாறும், அது கொஞ்சம் ஃபோக்கஸ் விழும். சாரும் கொஞ்சம் என்ன செய்வா, கொஞ்சம் வெள்ளையாக விளங்குவா, எல்லாம் கொஞ்சம் வரும் விளங்குதா? சரியா? சரியா, இஸ்லாம் வலைக்கும் முடிக்கணும்.